ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் சாதத்தில் ஸ்பைசியான கத்திரிக்காய் ஃப்ரையை வச்சு முழு சாதத்தையும் சாப்பிட்றலாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க, குழம்பே தேவையில்லை. இதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, கருவேப்பிலையை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேங்க. சும்மா தண்ணி ஆட் பண்ணி நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு இந்த மாதிரி எக் பிளான்ட் வாங்கிக்கோங்க. இது எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்குங்க. 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு சென்டர் பிளேஸ் தான் நம்மளுக்கு வேணும். ஆனால் இது பெரிய கத்திரிக்காய்ன்றதால் 3 பீஸாக எனக்கு கிடச்சிது. 3 பெரிய பீஸாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக முதல்ல இந்த மாதிரி லேசாக நீளமாக கட் பண்ணுங்கள். நான் எப்படி கட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கட் பண்ணுங்கள். ஆப்போசிட் டைரெக்ஷனில் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி பின் பக்கமும் கட் பண்ணுங்கள். எதுக்காக இப்படி கட் பண்ணுறோன்னா அப்போ தான் மசாலா உள்ளே இறங்குங்க. அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. ரொம்ப டீப்பாக கட் பண்ணாதீங்க. மசாலா இறங்கினோன்னே அதனுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க. இப்போது எப்படி மீனுக்கெலாம் நம்ம மசாலாவை அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி இதுக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணணுங்க. இப்போ ஒரு கத்தியில் அந்த கட் பண்ண இடத்துலலாம் அந்த கேப் இருக்கும் இல்லைங்களா, கத்தியில் அதுக்குள்ளே மசாலாவை எடுத்து உள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கத்திரிக்காயும் இதிலே வச்சிடலாங்க. ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் இருக்கணுங்க. ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். 5 மினிட்ஸ் இந்த பக்கம் திருப்பி போடுங்க. 2 பக்கமும் திருப்பி போடுங்க. இந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ், அந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ். அவ்வளோதாங்க, சீக்கிரத்தில் வெந்துருங்க. ஏன்னா இது ரொம்ப சாஃப்ட்டு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.